சரி லிஃப்ட் கேட்டு போவோம். எடுத்துட்டு போது பாருங்க. வேலை சுத்தி இருக்காங்கடா. 10 வருஷம் உள்ள இருந்தேன்னு சார் தெரியும். உள்ள போறதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியாதுல்ல. கைஸ் வந்துட்டா, நம்ம இந்த லாரியில் தான் போகிறோம் இன்றைக்கி. பார்க்கலாம். சரி லிஃப்ட் கேட்டு போவோம். ஒன்றாத இருடா, வீட்டில் ஒன்றுமே தெரியல. என்ன பயமா சோறாடி? சோறாடியே வண்டியில் நம்ம ஏறிட்டோம். நம்ம இங்கேருந்து வெங்காயம் ரோடு ஏற்றிட்டு நம்ம வந்து கோயம்புத்தூர் பெரிய மார்க்கெட் போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். மகாராஷ்டிரா டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். மகாராஷ்டிராலேருந்து கோயம்புத்தூர் வண்டி போகுதுங்க. காலையில் மார்க்கெட்டு பயங்கரமாக இருக்கும். மார்க்கெட் காட்டுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். மார்க்கெட் பயங்கரமாக இருக்கும். நம்ம பார்க்கலாம், நம்ம சேனலில் காட்டுறேன் கண்டிப்பாக. ஒரு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து போயிடலாம், கோயம்புத்தூர் போயிடலாம். 2 மணி நேரத்தில் போயிடலாம். அச்சா 2 மணி நேரத்தில் போயிடலாம். பாருங்க அந்த பக்கம் தண்ணி இருக்குது, உங்களுக்கு தெரியல, இருட்டாது. இதே வண்டியில் வந்து மகாராஷ்டிரா வந்து நம்ம போகலாம். உங்களுக்கு வந்து பெரிய மார்க்கெட்லாம் காட்டுறேன். நகர் ஒரு பயங்கரமாக நகர் ஒரு ஏரியா இருக்குது. வெங்காயம்லாம் வந்து பயங்கரமாக எக்ஸ்போ இது வெங்காயம் குடோன் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது நம்ம பெரிய பிஸ்ஸாக இருக்குது. நம்ம அதை பார்க்கலாம். கைஸ் நம்ம லக்ஷ்மி நகர் வந்துட்டோம். லக்ஷ்மி நகர் வந்துட்டோம். ஓகே பாருங்க. இன்னும் ஃப்ரெண்டு பிரேக் அடிக்க மாட்டான், அப்படியே போவோம். ஏன்னா அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வண்டி எடுத்தால் விஜயமங்கலம் டோல்கேட் தான். அதுக்கு அடுத்தது என்ன டோல்கேட் தான்? கரும்புதாம்பட்டி டோல்கேட்டு. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து மார்க்கெட்டுங்க. நான் தான் மூட்டையை இதை இறக்க போகிறேன். நீங்களா யாருடா? How do I tell you? கைஸ் நம்ம இப்படியே போனால், நம்ம வந்து இந்த வழியாக போனோம்னு வச்சுங்க, நம்ம வந்து அப்படியே வந்து ஈரோடு போகலாம். ஏன்னா எங்களுக்கு அடுத்த லோடு கோவா வந்து பீக்கங்காய் லோடு போய் ஏற்றுவோன்னு நினைக்கிறேன். ஆமாம் தான், பீக்கங்காய் தானே? பீக்கங்காய் தக்காளி வந்து கோவா நெக்ஸ்ட் ட்ரிப்பு. காய்ஸ் நம்ம டெக்ஸ்டாலி பக்கத்தில் வந்துட்டோம். டெக்ஸ்டாலி வந்து நெருங்கிட்டோம். தெரியுதா உங்களுக்கு டெக்ஸ்டாலி? இருங்க இன்னும் நியர்பை போய் உங்களுக்கு காட்டுறோம். அங்கே பாருங்க, அந்த வண்டியில் எவ்வளோ லோடு பார்த்தீங்களா? எப்படி ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டு போகுது பாருங்கள். வேலை ஏற்றிட்டு போதாமல் அது. கைஸ் நம்ம பாருங்கள் டெக்ஸ்டைல் வந்துச்சு பார்த்தீங்களா? பயங்கரமான உள்ள மட்டும் ஒரு 600 ஷாப் இருக்குங்க. உண்மையாலுமே 1200 ஷாப்புக்கு தான் அங்கே உள்ள பயங்கரமாக இருக்கும். டிரைவிங் ஃபுல்லாக பாருங்கள் தாங்க பாருங்கள். அவ்வளோ இங்கே இருக்கிற ஃபுல்லாக அந்த தெரியல, அந்த கட் அவுட் அது ஃபுல்லாக பிராண்டு தாங்க. இங்கே இருக்கிற ஃபுல்லாக அந்த பிராண்டு என்ன பிராண்டு அங்கே சேல் ஆகுது அதெல்லாம் காட்டுறாங்க. பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சுங்க அந்த டெக்ஸ்டைல் பயங்கரமாக தாங்க. அடுத்து நம்ம விஜயமங்கலம் டோல்கேட் தான் நினைக்கிறேன். விஜயமங்கலம் டோல்கேட் இறங்கிட்டு நம்ம வண்டியில் வந்து எவ்வளோ லோடு இருக்குது. பச்சை வெங்காயம்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. பார்க்கலாம் அது எவ்வளோ லோடு குயிக்காக இறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம். அங்கேருந்து வரதுக்கு முன்னாடியே ஃபோன் மேலே ஓனர் ஆடுறவங்க இறக்குறவங்க பார்ட்டிக்காரங்க வந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. எப்போ வர வண்டியான்னு. வண்டி வந்தால் தாங்க வர முடியும். நாங்கள் நம்ம விஜயமங்கலம் டோல்கேட் வந்துட்டோம். நம்ம இப்போ பாருங்கள் எவ்வளோ நார்மலாக மச்சா காசு கொடுத்து பண்ணுறேன் எப்படி டோல் தானா? பார்க்கலாம். ஃபாஸ்ட் ட்ராக்கில் வந்து எவ்வளோ வந்து எடுக்கிறாங்க நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபாஸ்ட் ட்ராக்கில் எவ்வளோ வந்து எவ்வளோ எடுக்கிறாங்க நம்ம பார்க்கலாம். ஒரு இந்த லாரி கிராஸ் ஆச்சுன்னா எவ்வளோ வந்து எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. விஜயமங்கலம் டோல் வந்துட்டோம். நம்ம இறங்கி பார்க்கலாம் வாங்க. ஸ்கேன் பண்ணி டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட நினைக்கிறேன். ஆமாம் ஆயிடுச்சு. பார்க்கலாம். வண்டியை சுற்றி ஒரு ரவுண்டு பார்த்து வந்துடுறேன். வெளிச்சமா அதெல்லாம் நமக்கு
கிராஸ் பண்ணிட்டோம். நாம ப்ரீவியஸ் டேஸில் இங்கே ஒரு டைம் வரும்போது இங்கே தான் வண்டி எடுத்து தூங்கணும். இங்கே தான் தூங்கணும் கரெக்டாக அந்த இடத்துல. இங்கே தான் தூங்கணும். நீ கூட தூங்கிட்டு ஆமாம் டிஸ்டர்பன்ஸான்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க சொல்லிட்டு அந்த ஞாபகம் தான். கைஸ் நம்ம அவினாசி தாண்டிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 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 3/4 மணி நேரம் ட்ராவலிங்கில் வந்து நம்ம அவினாசி கிராஸ் பண்ணிட்டோம். வண்டி ரோடில் இருக்கிறனால வண்டி வந்து ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கிறோம். 40 கிலோமீட்ரு கிராஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து என்ன மார்க்கெட்டா கோயம்புத்தூர் எம்ஜிஆர் மார்க்கெட்டுக்கு நாங்கள் போயிடுவோம். சரி நான் கொஞ்சம் தூரத்தில் போயிடலாம். பசிக்குது, ஹோட்டல் பார்ப்போம். ஹோட்டலில் போய் நம்ம ஒரு என்ன இருக்குதுன்னு பார்த்து வாங்கலாம். நம்ம போய் பார்க்கலாம். அதையும் ஒரு நாள் நாமளும் அப்படி போகிறோம். கைஸ் நம்ம ஃபைனலாக கரும்பத்தம்பட்டி டோல்கேட் வந்துட்டோம். இதுக்கப்புறமேட்டு வந்து எந்த ஒரு டோல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். அப்படியே நம்ம போயிட்டே இருக்கிறோம். நமக்கு ரொம்ப பசிக்குது. நம்ம எங்கேயுமே நிற்கவும் கிடையாது. ஸோ நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம ஹோட்டலில் வந்து பார்க்கலாம். ஹோட்டல் பார்த்துட்டு ஃபுட்டு வாங்கிட்டு நம்ம பார்சல் வாங்கிட்டு கிளம்புற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து லேட் ஆகிடுச்சி. லோடு வந்து இறக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வேறு கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ பாட்டிக்காரங்க கால் பண்ணுறாங்க. நம்ம அங்கே போய் அவங்க கரெக்டாக போன பிறகு என்ன ஆகுதுன்னு தெரியல. போயிட்டா ஓகே அவங்க 12 மணிக்கு இறங்குறாங்களோ எத்தனை மணிக்கு இறங்குறாங்களோ நமக்கு தெரியாது. பார்ப்போம், போய் பார்க்கலாம் என்ன நடக்குது ஏதுன்னு பார்க்கலாம். வாங்க கைஸ் போகலாம். கைஸ் இப்போ பார்த்து இந்த ரோட்டில் கோயம்புத்தூர் ரோட்டில் வண்டியே போகல, நம்ம ஃப்ரீயாக போய்ட்டுக்கிறோம். கைஸ் இப்போ நம்ம அடுத்தது ஹோட்டலுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஹோட்டலுக்கு போய்ட்டு நம்ம சாப்பாடு ஃபஸ்ட்டு வாங்கலாம். ஆனால் உண்மையாக பசிக்குது, ரொம்ப முடியல. ஓகேவா, நம்ம போயிட்டு என்ன வாங்கணும்னு பார்க்கலாம். மச்சான் நிறுத்த மாட்டேங்கிறான். மச்சான் வந்து வண்டியை எடுத்துலேருந்து வண்டி ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஹோட்டல் கடைக்கு போயிட்டு நம்ம ஹோட்டல் சாப்பாடு வந்து கண்டிப்பாக ஒரு கொத்தொன்று பரோட்டா சம்திங் எதாவது வாங்கலாம். பார்க்கலாம். வாங்கிட்டு நம்ம செட்டாக வந்து மார்க்கெட் போயிடலாம். மார்க்கெட் போயிட்டு நம்ம போய் மார்க்கெட்லேருந்து சாப்பிட்லாம். மார்க்கெட்டில் சரி நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து லோடு இருக்கலாம். வாங்க நம்ம அங்கே கண்டினியூ பண்ணலாம். ஏன் மச்சான் கைஸ் ஒரு வழியாக கடையை கண்டுபிடிச்சிட்டான் மச்சான். இங்கே தான் வாங்கலாம் நினைக்கிறோம். எஸ்பி ஹோட்டல் போய் வந்துட்டோம். மச்சான் இந்த கடைக்கு போகலாம். இந்த கடைக்கு போகலாம். வாங்கலாம் மச்சான். நான் என்ன சொன்னேன், ஒரு சிக்கன் ரைஸ் ஒன்று வாங்கிக்கலாம், ஒரு கொத்து வாங்கிக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் வேறு எதுவும் வாங்கிக்கலாம். ஒரு வழியாக ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். சரி அண்ணன் கொத்து போட்டுருந்தார். சரி நம்ம வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். அழகாக அவர் வந்து முட்டையை உடச்சி ஊற்றி அழகாக வந்து அவர் பண்ணிட்டு இருந்தார். சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து அவர் புரோட்டா பிச்சு போட்டுட்டு கடைசியாக வந்து அவர் கொத்துனார் பாருங்க, அதுதான் பயங்கரமாக இருந்துச்சு. அதில் தான் வந்து மியூசிக் பயங்கரமாக கொடுத்துருந்தார். அது நீங்கள் வேணால் பாருங்களேன், அது எப்படி இருந்துச்சு மட்டும் பாருங்கள். சும்மா ஒரு தட்டுற தட்டில் காதே கிளியர் அளவுக்கு பயங்கரமான சவுண்டு வந்துச்சு. அப்போலாம் உள்ள அப்படியே கைஸ் இந்த மச்சான் வண்டி. சும்மா அப்போ இருட்டில் தெரியுமான்னு தெரில. தெரியுதுங்களா? ஏன் வண்டி தாரா அதை ரெடி பண்ணிடுறியா மச்சான்? 4 மாதம் கழிச்சு வந்து பயங்கரமாக ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறான். பாருங்கள், ஃபுல்லாக லோடு ஃபுல்லாக ஏறிக்குது. கரெக்டாக வெங்காயம் தான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடும் மச்சான். மகாராஷ்டிராலேருந்து தான் மச்சான் வருது. கைஸ் அப்படியே நம்ம கிளம்பலாம், மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம்.
கைஸ் 205 ரூபாய்க்கு நம்ம வந்து சாப்பாடு வாங்கிக்கிறோம், ஃபுல்லாகவே வாங்கிக்கிறோம். மதன் மச்சான் என்ன சொல்கிறானே, கறி எடுத்துருந்தா நாமளே செஞ்சு சாப்பிட்ருக்கலாம். பாருங்கள் இங்கேயே எல்லாமே கரண்டிலேருந்து எல்லாமே இங்கே இருக்குது, ஸ்டவ் முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் இங்கேயே வச்சுருக்குறோம். நாங்கள் செஞ்சு கைஸ் இந்த வீடியோ 40 நிமிஷம் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து எங்களால் ஒட்டுக்கா போட முடியல. செகண்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் மார்க்கெட் போகிறது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன்.